அனைவருக்கும் வணக்கம். இன்றும் மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று தற்சமயம் வெளிவந்திருக்கின்றது. சற்று முன்னர் யூடியூப் இயக்குனராகிய ஒரு யூடியூப் அனுஷன் என்பவர் மட்டக்களப்பில் உள்ள போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார், யார் இந்த அனுஷன் என்று சொல்லி நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். அனுஷனை தெரியாத என்று சொல்லி யாருமே இருக்க முடியாது. அனுஷன் ஒரு பிரபல யூடியூப் இயக்குனர், ஒரு பிரபல யூடியூப்பராக இருக்கின்றார். எனவே இவர் சற்று முன்னர் மட்டக்களப்பில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சில விடயங்கள் சம்பந்தமாக மருத்துவமனை நிர்வாகத்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்காக இவர் அழைக்கப்பட்டு சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்வதற்கு முன்னர் இவர் நுவரெலியாவிலிருந்து வந்து கொண்டிருப்பதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். தனக்கு 1 மணிக்கு இங்கு இந்த போலீஸார் அழைப்பு எடுத்ததாகவும், தனக்கு சரியாக 1 மணிக்கு போலீஸ் நிலையத்தில் நிற்குமாறு அழைப்பு எடுத்ததாகவும், எனவே தான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த போலீஸ் நிலையம் நோக்கி செல்வதாகவும் அனுஷன் கூறுகின்றார். எனவே மட்டக்களப்பு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என் மீது அனுதாபம் உள்ளவர்கள் யாராவது, என் மீது அக்கறை உள்ளவர்கள், அதாவது நீதிக்கு அடிபணிகின்ற மக்கள் யாராவது இருந்தால், எனவே இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கூடலாம் என்றும் தனது வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றையும் அவர் அந்த இடத்துல வெளியிட்டிருக்கின்றார். எனவே இதன் பின்னணிகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யார் இந்த யூடியூப் அனுஷன் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்றால், வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்ற பெயரில் இவர் யூடியூப்பை தொடங்கி பல கட்டங்களில் தன்னுடைய நிலைகளை மாற்றி தற்பொழுது முன்னுக்கு வந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் இவர் கோயில்கள், குளங்கள், மற்றுகின்ற இயற்கை காட்சிகள் மற்றும் பொதுவான அம்சங்களை காணொலியாக எடுத்துவிட்டவர். பின்னர் அறகலிய போன்ற அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் அந்த அறகலிய போராட்டத்தில் பல நாட்கள் தொடர்ந்த அந்த போராட்டத்தில் அவருடைய பணி மிகவும் முக்கியமாக இருந்தது. அப்பொழுது அனுஷனை தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். அறகலிய போராட்டத்தின் பின்னர் அவர் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த கெல்பிங் வீடியோ செய்வதற்கான ஒரு ஆலோசனையை பிரபல யூடியூப்பர் வழங்கியதாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அந்த ஆலோசனைக்கு அமைய தான் கெல்பிங் வீடியோ செய்து வந்ததாகவும், இந்த கெல்பிங் வீடியோவின் ஊடாக மட்டக்களப்பு, அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மத்திய வடமாகாணங்களில் பல்வேறு இடங்களில் இவர் உதவி வீடியோக்கள் செய்து பல வறிய மக்களினுடைய வறுமைகளை போக்காட்டி இருக்கின்றார். அந்த வறுமைகளை இயலுமான அளவுக்கு தன்னாலான முயற்சிகளின் ஊடாக அந்த வறுமைகளை இல்லாதொழிக்க அரும்பாடுபட்டவர் இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்று சொல்லலாம். இதனூடாக இவர் வெளிநாட்டிலிருந்து நன்கொடை வழங்குகிறவர்கள் மற்றும் பரோபகாரிகள் மற்றும் உதவி வழங்குனர்களுடாக பணங்களை பெற்று இங்கே காணொலிகளை எடுத்து வெளியிட்டு, அதாவது வறுமைப்பட்டவர்களுடைய கஷ்டப்பட்டவர்களுடைய காணொலிகளை எடுத்து வெளியிட்டு அதனூடாக அந்த அனுதாபங்களை பெற்று வெளிநாட்டில் கிடைக்கும் பணங்களை வைத்து அந்த கஷ்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கின்றார் என்றால் அது உண்மையான ஒரு செய்தியாகத்தான் காணப்படும். எனவே மிகுந்த பல மக்களினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு அரும்பாடுபட்டவர் இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்று சொல்லலாம். அண்மையில் ஏற்பட்ட அரசியல் நிலைமைகள் மற்றும் நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய கருத்துக்கு அமைய இந்த கெல்பிங் வீடியோ செய்வதிலிருந்து பலர் ஒதுங்கி கொண்டார்கள். அந்த வகையில் அனுஷனும் ஒருவராக காணப்படுகின்றார். இது மட்டுமில்லாமல் வெளிநாட்டிலிருந்து தாங்கள் அனுப்பிய பணத்திற்கு அனுஷன் பதில் சொல்லவில்லை என்று சொல்லியும் சிலர் தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். எனவே இதற்கு அவ்வப்போது அனுஷன் பதில் அளிப்பதாக வீடியோக்களில் தன்னுடைய கருத்துக்களையும் நியாயங்களையும் முன்வைத்திருக்கின்றார். இதன் பிறகு இவர் சமையல் மற்றும் பேய்கள் சம்பந்தமான விடயங்களையும் நடுக்காடுகளுக்குள் சென்று கூடாரங்கள் அமைத்து அங்கே சமைத்து உண்கின்ற போது பேய்களை சந்திப்பதாகவும் அது சம்பந்தமான காணொலிகளை எடுத்து அவர் வெளியிட்டு பலருடைய அபிப்பிராயங்களை பெற்று வந்திருந்தார். இதன் பின்னர் தன்னுடைய தாயாரனுடன் சேர்ந்து சமையல் வீடியோக்களில் அவ்வப்போது காட்சியளித்து அந்த வீடியோக்களையும் வெளியீடு செய்து வந்திருந்தார்.
அண்மையில் இந்த அனுஷன் என்பவர் ஒரு வாகனங்களினுடைய ஒரு வாகனங்களை வைத்து இயக்குகின்ற ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு தொழில் சார்ந்த அதிபராக இவர் தன்னை பரிணமித்து கொண்டிருந்தார். பல வாகனங்களை இவர் வைத்திருந்து அந்த வாகனங்களை வாடகைக்கு விடுவதாகவும், குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள வறிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த இலவச வாகன போக்குவரத்துக்கள் ஒழுங்கு செய்து தருவதாகவும் கூறியிருக்கின்றார். இதன்படி மட்டக்களப்பில் உள்ள 120 கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள அந்த மக்களுக்கு அவர் இந்த உதவியை செய்வதாக கூறியிருக்கின்றார். தற்சமயம் இவர் இன்று நண்பகலுக்கு பின்னர் மாலை வேளையில் மட்டக்களப்பில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகளால் அனுஷன் விசாரணைக்கு அழைத்த போது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. எனவே இதன் பின்னணியை நாங்கள் நோக்குகின்ற போது அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் வீதியோரத்தில் ஒரு வாகனம் ஒன்றில் விபத்துக்குள்ளாகிய ஒரு நபரை இவர் தன்னுடைய வாகனத்தில் எடுத்து சென்று மருத்துவமனை ஒன்றில் கொண்டு சென்று சேர்த்த பொழுது அங்கு மருத்துவர்களுடைய அசமந்த போக்கையும் அவர்கள் அவருக்கு உரிய நேரத்துக்கு வந்து சிகிச்சை அளிக்காமையும் கண்டு இவர் கொதித்து எழுந்திருக்கின்றார். இந்த கொதித்தெழுந்ததன் பின்னணியில் தான் இந்த கருத்து முரண்பாடுகள் வந்தது. அதாவது மருத்துவமனையில் இவர் தலையில் படுமோசமாக காயப்பட்டு கை ஒன்று உடைந்த நிலையில் ஒரு விபத்தை சந்தித்த ஒரு நபரை தன்னுடைய வாகனத்தில் எடுத்து சென்றிருக்கிறார் மட்டக்களப்பில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு. அந்த மருத்துவமனையில் அவரை அனுமதித்த போது அங்கு உள்ளிருந்த அந்த மருத்துவர்கள் அவரை கண்காணிக்காமல், அவரை உரிய நேரத்துக்கு சிகிச்சை வழங்காமல் அசமந்த போக்குடன் காணப்பட்டதை இவர் தட்டி கேட்டிருக்கின்றார். அதாவது நாங்கள் ஒரு நோயாளியை கொண்டு வந்திருக்கிறோம், விபத்தொன்றை சந்தித்திருக்கின்ற நோயாளியை கொண்டு வந்திருக்கின்றோம், எனவே வந்து பாருங்கள் என்று சொல்ல போது நாங்கள் இங்கே என்ன சும்மா இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு பொன் வைத்தியர் அடாவடியாக பதில் கூறியிருக்கின்றார். ஆனால் உண்மையில் அந்த பொன் வைத்தியர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களே யோசித்து பாருங்கள். அவர் தன்னுடைய பொறுப்புணர்வை தட்டி கழித்திருக்கின்றார். எனவே இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்று தான் கூற வேண்டும். எனவே தன்னுடைய அந்த பொறுப்பை தட்டி கழித்ததன் காரணமாக அனுஷன் மீண்டும் என்ன நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த மருத்துவர் அல்லவா, இப்படியா சொல்வது என்று சொல்லி எனவே அங்கே தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இதன் பின்னர் அந்த மருத்துவ பொண்ணை ஒரு சக மருத்துவருக்கு கூறி அங்கு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைமைகளை பார்க்கின்ற போது ஒரு வீதியோரத்தில் ஒரு விபத்தை சந்தித்தவர்களை யாராவது தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போவதை சற்று வெறுப்பு அடைந்திருக்கின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. அண்மையில் சங்குப்பட்டி பாலத்தில் ஒரு சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது பல இளைஞர்கள் பல மக்கள் கூடி வீடியோ எடுத்ததை தவறாக மக்கள் சித்தரித்து காணொளி வாயிலாக வெளியிட்டு வந்திருந்ததை நீங்கள் கண்டிருப்பீர்கள். எனவே இந்த அசமந்த போக்கு காரணமாகத்தான் இந்த நோயாளிகள், இந்த பாதிக்கப்பட்ட விபத்தை சந்தித்தவர்களை உடனடியாக தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் பொதுமக்கள் கூட ஒரு அசமந்த போக்கைத்தான் காணப்படுகின்றது. எனவே எமது நாட்டில் மனிதாபிமானம் செத்திருக்கின்றது. இந்த காணொலியை பார்த்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த காணொலியிலே தோன்றுகின்ற மருத்துவர்கள் போல வெளிநாடுகளில் இருந்தால் உடனடியாக அவர்களுடைய வேலைகளும் பறிக்கப்படும், அவர்களுக்கு நீண்டகால சிறைகளும் வழங்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இதன் பின்னணியில் மருத்துவமனை அதிகாரிகளால் அந்த மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைக்காக அனுஷன் அவர்கள் இன்று நண்பகல் 1 மணிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ஒரு காணொலியையும் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இதன் பின்னணியில் அனுஷன் அவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற போது அவரை விசாரணைகளின் பின்னர் கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த கைது நடவடிக்கைகளின் பின்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே மட்டக்களப்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அனுஷனுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டதற்கு என்று சொன்னால், மருத்துவர்கள் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக அனுஷன் மீது வழக்கு தாக்கல் செய்து மருத்துவ கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று சொல்லி இந்த போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த இன்று கைது செய்திருக்கின்றார்கள். நாளை விடுமுறை நாள் ஆவதால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கட்கிழமை, எனவே மறுநாள் செவ்வாய்க்கிழமை தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகும் இந்த அனுஷன் வெளியில் வருவாரா
அல்லது பிணை கிடைக்குமா என்பது சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே எமது நாட்டில் மருத்துவர்கள் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்புகளாக காணப்படுகின்றது. எனவே மருத்துவர்கள் தமது பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற போது இவ்வாறான வேண்டத்தகாத விடயங்கள் எமது நாட்டில் எழும். இந்த பிரச்சனைகள் இத்துடன் மட்டும் முடிந்து போவதில்லை, இது இவ்வாறு தொடரும் என்பதுதான் எல்லோருடைய அபிப்பிராயங்களாகவும் எல்லோருடைய குமுறல்களாகவும் வேதனைகளாகவும் காணப்படுகின்றது. இதுபோன்ற இன்னொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.